And welcome to Restore Tamil. இன்னைக்கு நம்முடைய டாப் 5 பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் பைக்ஸ் அண்டர் 2.5 lakh பட்ஜெட் செக்மெண்ட்ன்ற ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஒரு 2.5 lakh பட்ஜெட் செக்மெண்ட்ன்றது இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் மைண்ட் செட் இருக்கிற பீப்புள்ஸுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு செக்மெண்ட். ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் நமக்கு தெரிஞ்ச நிறைய செக்மெண்ட் லீடிங் பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மோட்டார் சைக்கிள்ஸ் நிறையவே இருக்குது. அந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். பார்ட் மெடிசன் தெரிந்த கிளட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணால் ஒரு செகண்ட்ஸ் பண்ணி தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் இன்ஃபோர்டிவ் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக பேசாமல் எப்படிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோவோட கரிஸ்மா XMR ஆமாங்க. இந்த ஒரு 2.5 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸோட ஒரு ஆல்ரவுண்டர் வெஹிக்கிள் எதிர்பார்க்குறீங்கப்போ இல்லை இந்த ஹீரோவோட கரிஸ்மா XMRன்றது உங்களுக்கான ஒரு பெட்டர் ஆப்ஷனே சொல்லாமாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளோடைய டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு செமிஃபைட் டிசைன் டோனில் வரக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணுறாங்க. ரோட் அப்பியரன்ஸ்ன்றது ரியலி பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. உங்களுக்கு எப்படின்றத கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளில் யூஸ் பண்ணிக்க இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இல்லை உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 4 வால்வ்க்கான ஒரு லிக்விட் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த என்னோட உங்களுக்கு ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் அண்ட் ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளச் தான். இந்த இன்ஜினுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 25.15 bhp பவர்ஸும் 22.4 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீடு ஒரு 130 km/h வரைக்கும் ரீச் பண்ணுன்னு சொல்கிறாங்க. 30 வரைக்கும் கன்பன் ரிப்போர்ட் சொல்கிறாங்க இல்லையா, பட் ரியல் லைஃப்பில் ஒரு 150 கூட ரீச் பண்ண முடியுது. பர்ஃபார்மன்ஸ் சும்மா சொல்லக்கூடாது. இந்த ஒரு 210cc செக்மெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் ஒரு 35 km சொல்கிறாங்க. மேபி நீங்கள் ஒரு டீசென்ட்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா கிடைக்கலாம். சரி ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்த அளவுக்கு டுவெல் டிஸ்க் தான், டுவெல் சேனல் ABS, தட்ஸ் ஃபைன். அதெல்லாம் எந்த வித குறையும் இல்லை. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்து அரௌண்ட் ஒரு 160 kg கிட்ட 164 kg கிட்ட வரைக்கும் வருது. சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு 810 mm கிட்ட வரைக்கும் வருது. அப்படின்னு போகும்போது சீட் ஹைட் அண்ட் நைட் மாதிரி விஷயங்கள் ஒரு டீசென்ட்டான ரேஞ்சில் இருக்குது. ரொம்பவும் லைட்டுன்னு சொல்ல முடியாது, ரொம்பவும் வெயிட்னு சொல்ல முடியாது. ஒரு மாடரேட்டான ரேஞ்ச் அந்த ஒரு 210cc செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரேஞ்சில் இருக்குன்னு சொல்லலாம். ஆக மொத்தத்தில் வண்டி ஆண்ட்ராய்ட் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் உங்களுக்கு 2,18,000 கிட்ட வரைக்கும் வருது. ரிலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இது ஒரு பெஸ்ட்டான ஒரு வெஹிக்கிள்னே சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங்கில் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம KTMோட டியூக் 200 ஆமாங்க. இந்த ஒரு 200cc செக்மெண்ட்டில் இருக்கிறதுல பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ உங்களுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் சாய்ஸாக இந்த ஒரு KTMோட டியூக் 200 தான் இருக்கணும் ஆமாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளோட டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த செக்மெண்ட்லேயே நல்ல ஒரு ஸ்லீக் அண்ட் ஸ்டைலிஷான அது இல்லாமல் நல்ல ஒரு யூனிக்கான ஒரு ரோட் அப்பியரன்ஸோட வரக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக இந்த KTMோட டியூக் 200 உங்களுக்கு இருக்குது. ரியலி டிசைன் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. நம்ம இந்த டிசைன் செக்மெண்ட்டில் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இந்த வெஹிக்கிளில் வந்து இந்த ஒரு 200cc செக்மெண்ட்டில் பெஸ்ட் இன் கிளாஸ் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் பைக்குன்னு சொல்கிறதுக்கு இதோடைய இன்ஜின் பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் ஒரு ரீசன் கிடையாது. இதோடைய ரைட் அண்ட் ஹேண்டலிங், அதுக்கடுத்து இந்த வண்டியோட பிரேக்கிங்கும் ஒரு இம்பார்ட்டன்டான ரீசன் ஆமாங்க. இந்த செக்மெண்ட்டில் செம்ம ஷார்ப்பான நல்ல ஒரு நிம்பிளான ஒரு ஹேண்ட்லிங் ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக இந்த ஒரு KTMோட டியூக் 200 இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு வண்டியோட அந்த ஒரு பிரேக்கிங்குமே இந்த செக்மெண்ட்லேயே ஒரு நல்ல சூப்பரான ஒரு பிரேக்கிங் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு டிஸ்பிளேக்கு வித் டுவெல் சேனல் ABS, பிரேக்கிங் பைட்டும் எக்ஸலண்ட்டாக இருக்குது. சரி ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட இன்ஜின் பவர் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இல்லை உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 100cc 4 வால் லிக்விட் கூல்ட் இன்ஜின். இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 6 ஸ்பீட் பாக்ஸ் அண்ட் ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளச். இந்த இன்ஜினோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 24.67 bhp பவர்ஸும் 19.3 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீடு ஒரு 140 km/h வரைக்கும் ரீச் பண்ணி சொல்கிறாங்க. really பர்ஃபார்மன்ஸ் இந்த செக்மெண்ட்லேயே நல்ல ஒரு செம பிக்கப். டாப் ஸ்பீடானால் உங்களுக்கு என்னமோ 140 143 சம்திங் அதில் வந்து லாக் ஆகிடும். ஏன்னா எலக்ட்ரானிக்லி டாப் எண்டில் கொஞ்சம் கேப் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த ஒரு 140 ரீச் பண்ணுற அந்த ஒரு ஆக்சலேஷன் ஸ்பீடுன்றது இந்த ஒரு வெஹிக்கிளில் இருக்கிறத வேறு எந்த வெஹிக்கிளாலையும் அடிச்சிக்க முடியாது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு பிக்கப் இருக்கும் இந்த ஒரு வெஹிக்கிளில். அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் ஒரு 34 km இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் மைலேஜில் நீங்கள் ஒன்றும் பெருசாக எதிர்பார்த்துட முடியாது. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் முன்னாடியே பேசியாச்சு, அந்த மாதிரி விஷயத்தில் குறல. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்த அளவுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 159 kg தான். ஓரளவுக்கு ரீசனபிளான வெயிட் 200cc செக்மெண்ட்டுக்கு. சீட் ஹைட் மட்டும் 825 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் 2,33,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங் இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம Yamahaவோட R15 வெர்ஷன் 4 ஆமாங்க. இந்த ஒரு 2.5 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில் செம சூப்பர் ஸ்டைலிஷான ஒரு டிசைனோட நல்ல ஒரு சூப்பர் பவர்ஃபுல்லான இன்ஜின். அட் த சேம் டைமில் அது ஓரளவுக்கு கொஞ்சம் டீசென்ட்டான ஒரு ஃபியூல் எஃபிஷியன்சியும் கொடுக்கணும். எல்லாம் வண்டி ஓட்டுறதுக்கும் கொஞ்சம் பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த Yamahaவோட R15 வெர்ஷன் 4ன்றது உங்களுக்கான ஒரு பெட்டர் ஆப்ஷனே சொல்லலாம்.
ஆமாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வைக்கிற டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ஸ்லீக் அண்ட் ஸ்டைலிஷான ஒரு ஃபுல்லி ஃபிட் டிசைன் டோனில் வரக்கூடிய ஒரு வெஹிக்கிள் இந்த Yamaha R15 வெர்ஷன் 4 டிசைன் பார்க்குறதுக்கு ரிலீஸ் சூப்பராகவே இருக்குது. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இல்லை உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 155cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 4 வால்க்கான ஒரு லிக்விட் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த என்னோட உங்களுக்கு ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளச் தான். இதை நீங்கள் அந்த டாப் மாடல் எம் வேரியண்ட்லாம் போகிறீங்கப்போ குவிக் ஷிஃப்ட்லாம் வரும். இன்ஜின் விஷயத்தில் ஃபீச்சரோட அது ஹெவியாக எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா அந்த VVA டெக்னாலஜி குவிக் ஷிஃப்ட்ரு ஸ்லிப்பர் கிளச்சுன்ற மாதிரி அந்த விஷயத்தில் குறையெல்லாம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் விஷயம் இந்த வெஹிக்கிளுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 18.1 BHP ஆஃப் பவர்ஸும் 14.2 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீட் கம்பெனி ரிப்போர்ட்டட் 140 km/h, பட் ரியல் லைஃப்பில் உங்களால் ஒரு 150 வரைக்குமே கூட நீங்கள் கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறப்ப ரீச் பண்ண முடியுது. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியில் மைலேஜ் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 45 km இருக்குன்னு சொல்கிறாங்க. இதோட ஒரு மெயின் அட்வான்டேஜ் இந்த ஒரு விஷயம் தான் வாங்க. உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸும் அரௌண்ட் ஒரு 145 to 150 ரேஞ்சு கிட்ட டாப் ஸ்பீடு வருது. அது இல்லாமல் உங்களுக்கு வண்டியில் மைலேஜ் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 45 km கிட்ட மைலேஜ் வருதுன்றப்ப ரிலி சூப்பரான ஒரு இன்ஜின் இந்த ஒரு செக்மெண்ட்டில். சரி ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு டுவெல் டிஸ்க் தான், டுவெல் சேனல் பேஸ் தான். அந்த விஷயத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த செக்மெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு ரேஞ்சிலே இருக்குது. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 141 kg தான். ரியலி நல்ல ஒரு ரீசனபிளான வெயிட்டு. சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு மட்டும் 815 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்டட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 2,26,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 2,45,000 கிட்ட வரைக்கும் வருது. ரியலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இது ஒரு பெஸ்ட்டான ஒரு வெஹிக்கல்னே சொல்லாமல். அதுலேயும் குறிப்பாக ஃபியூல் எஃபிஷியன்சியும் வேணும், பவரும் வேணும், டிசைனும் வேணும், கொஞ்சம் ஓட்டத்துக்கு ஈஸியாகவும் இருக்கணுன்ற மாதிரி எல்லா பர்பஸையும் எதிர்பார்த்து ஒரு வெஹிக்கிள் எடுக்கிறீங்கப்போ நிச்சயமாக இந்த Yamaha R15 வெர்ஷன் 4 உங்களுக்கான ஒரு பெட்டர் ஆப்ஷன். பட் ரைடிங் போர்ஷன் மட்டும் கொஞ்சம் கம்யூட்டாக இருக்கும். கொஞ்சம் தொடர்ந்து இந்த வண்டியோட ஸ்டாக் போர்ஷன்லேயே ஓட்டுறீங்கன்னா கொஞ்சம் பாடி பெயின் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த ஒரு விஷயம் மட்டும் பார்த்துங்க. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்க்கு நெக்ஸ்ட் அப்போ லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிளை நம்ம சுசுகியோட ஜிக்ஸர் SF250 ஆமாங்க. இந்த ஒரு 2.5 lakh பட்ஜெட் செக்மெண்ட் ப்ரைஸிங்கில் எனக்கு வண்டி பார்க்கறதுக்கு நல்ல ஸ்போர்ட்டியாக இருக்கணும். அட் த சேம் டைம் பர்ஃபார்மன்ஸும் அந்த ஒரு செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். அது இல்லாமல் எனக்கு வந்து வெஹிக்கிள் வந்து பாடி பெயின்லாம் தரக்கூடாது. அதை எடுத்துட்டு நான் சப்போஸ் டூரிங் போனாலும் போகணும், சிட்டிக்குள்ளேயும் ஓட்டணுன்ற மாதிரி வண்டி பார்க்க ஸ்போர்ட்டியாக இருக்கணும். பட் அதை வச்சுட்டு என்னோட ஆல்மோஸ்ட் எல்லா யூஸும் ஓரளவுக்கு காம்படிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இப்போ இந்த சுசுகியோட ஜிக்ஸர் SF150 உங்களுக்கான ஒரு பெட்டர் ஆப்ஷனே சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிள் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இந்த செக்மெண்ட்டுகளே நல்ல ஒரு செம ஷார்ப் அண்ட் ஸ்டைலிஷான ஒரு டிசைனாக இருக்குது. இந்த வெஹிக்கிளோட டிசைன் பார்க்கறதுக்கு ரியலி ஒரு சூப்பரான ரேஞ்ச். அது இல்லாமல் இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பில்ட் குவாலிட்டியும் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் மாதிரி விஷயங்களையும் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு வண்டியோட அந்த ஒரு ரைடிங் போர்ஷன் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இது என்ன தான் பார்க்கறதுக்கு ஒரு ஃபுல்லி ஃபிட் மோட்டர் சைக்கிளாக இருந்தாலும் பட் ஆனால் இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் டூரர் செக்மெண்ட்டில் வர ஒரு வெஹிக்கிள் மாதிரி தான். ஏன்னா உங்களுக்கு ஒரு ரைடிங் போர்ஷன்லாம் அந்த அளவுக்குலாம் ரொம்ப கம்யூட்டாக இருக்காது. ஓரளவுக்கு கொஞ்சம் ரைஸ்டான ஹேண்டில் பார்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் லாங் போகிறீங்கப்போ கூட நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போகலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு வண்டியோட அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 250cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இதோட உங்களுக்கு ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் அண்ட் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச். இந்த இதனுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 26.13 BHP பவர்ஸும் 2 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீடு ஒரு 150 km/h வரைக்கும் ரீச் முடியும்னு சொல்கிறாங்க. 150 ப்ளஸ்ஸே போகும். ரியலி இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த ஒரு வெஹிக்கிளுக்கு ஒரு சூப்பரான ரேஞ்சுனே சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ் சும்மா சொல்லக்கூடாதுங்க. இது ஒரு 250 செக்மெண்ட்டில் இந்த வெஹிக்கிளில் இருக்குதுன்றது ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ். அது இல்லாமல் வந்து இதில் வந்து ஏர் கூல்டுன்னு சொல்லிட்டுனா ஆயில் கூல்டு இன்ஜின். இன்னும் இப்போ 250cc ஆயில் கூல்டு எப்படி பத்தும்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் நான் இந்த ஒரு 250cc செக்மெண்ட்டில் இதில் கொடுத்துருக்கிறது தான் இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆயில் கூல் சிஸ்டம். நல்லா எஃபிஷியண்ட்டாகவே ஒர்க் ஆகுது. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியில் மைலேஜ் போகிறது அளவுக்கு அரௌண்ட் ஒரு 36 km இருக்குன்னு சொல்கிறாங்க. மைலேஜ் சும்மா சொல்லக்கூடாதுங்க. இந்த வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணுற பவருக்கு ரியலி இது ஒரு சூப்பரான ஒரு மைலேஜ். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியில் பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் போகிறது அளவுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் வந்துடுது வித் டுவெல் சேனல் பேஸ். வண்டியோட டோட்டல் வெயிட் போகிறது அளவுக்கு 161 kg. சீட் ஹைட்டு 800 mm கிட்ட வரைக்கும் வருதுன்றப்ப வெயிட் வந்து 250cc செக்மெண்ட்டுக்கு 161 ஓகே. சீட் ஹைட்டும் 800 mmன்றது சும்மா சொல்லக்கூடாதுப்பா. ஓரளவுக்கு டீசென்ட்டான ஹைட்டில் எடுத்து வந்திருக்காங்க. கொஞ்சம் மீடியம் ஹைட்டில் இருக்குங்கப்போ கூட ட்ரை பண்ணலாம். சரி ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்டோர் ப்ரைஸிங் போகிறது அளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 2,27,000 ஸ்டார்டிங், டாப் மாடல் 2,55,000 வரைக்கும் வருது. ரியலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் நல்ல ஸ்போர்ட்டி லுக்கோட இருக்கக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் பைக் எடுக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இது ஒரு பெட்டரான ஆப்ஷனே சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோட பல்சர் NS4
NS400Z. இந்த ஒரு 2.5 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில் பர்ஃபார்மன்ஸ் தான் என்னோட மெயின் மோட்டிவ்னு நினைக்கிறீங்க. இப்போ உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக அது நிச்சயமாக நம்ம பட்ஜெட்டோட பல்சர் NS400 தான் இருக்கும். ஆமாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிள் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு அது என்னமோ இந்த ஒரு 400cc செக்மெண்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு இல்லை. ஒரு நார்மலான ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர், பட் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்குது. பட் 400cc வெஹிக்கிள்னு சொல்கிற அளவுக்கான ஒரு டிசைன் டோன் இல்லை. பட் ஒரு டீசெண்டான ஒரு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஸ்போர்ட்டியரான டிசைன் இந்த ஒரு வெஹிக்கிள் இருக்குது. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தா வச்சுங்களேன், 373cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு லிக்விட் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. வித் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளச்சுமே பேர் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜினோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தா வச்சுங்களேன், 39.46 bhp பவர்ஸும் 35 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீடு ஒரு 154 km/h வரைக்கும் ரீச் முடியும்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறீங்கப்பா, 170 கூட நீங்கள் அந்த டிஸ்பிளேல பார்க்கலாம். அடுத்த விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 34 வரைக்கும் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு 30 kmph வரைக்கும் மைலேஜ் எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வித் டுவெல் சேனல் ABS, அதில் உங்களுக்கு ரைடிங் மோட்ஸு, அது ட்ராக்ஷன் கண்ட்ரோல்ன்ற மாதிரி ஒரு சில அந்த ஃபீச்சர்ஸுமே கூட இந்த வெஹிக்கிளில் கொடுத்துருப்பாங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 174 kg. 400cc செக்மெண்ட்னா கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். அதுக்கடுத்து சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு 807. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் தான் 2,25,000. ஆமாங்க, ரியலி இந்த அளவுக்கான ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் இந்த அளவுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பீஸ்ட்டை வேறு யாராலையும் கொடுக்க முடியாது. பட் நம்ம பஜாஜ் கொடுப்பாங்க, அதுதான் எப்போதுமே பஜாஜ்ன்றது. சரி, ஓகே, அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாப் 5 லிஸ்ட்டையும் நம்ம இங்கே முடிச்சுப்போம். இந்த டாப் 5ல உங்களுடைய ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். இப்போதைக்கு தேங்க் ஃபார் வாட்சிங். பபாய், see you later.